கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகளும் ஜெபங்களும். இத்தாலி நாட்டிலே பிறந்து தென்னிந்தியாவில் அரும்பணி ஆற்றியவர் தான் வீரமாமுனிவர். இயேசு சபை மதுரை மறைமாநிலத்தின் தலைமையிடமான பிள்ளைத்தோப்பு என்ற கிராமத்தில் தொடங்கியது இவரது பயணம். முதலில் காமநாயக்கன் பட்டியில் பொறுப்பேற்று உதவி அருட்பணியாளராக குருக்கள் பட்டிக்கு 1711 மே மாதம் 8ஆம் நாள் வந்தார். அப்பொழுது மதுரை மறைமாநிலத்தில் இருந்த அருட்பணியாளர்கள் வெறும் 10 பேர்தான். இவர்கள் அங்கும் இங்கும் ஓடி ஓடி தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 1,50,000 இருந்தது. வீரமாமுனிவரின் வருகையின் போது லத்தீன் திருப்பலி ஜபங்கள் மக்கள் புரிந்து கொள்ள முடியாமல் கடகடவென வாசித்து கொண்டிருந்தனர். சிறுபான்மை ஆதிக்க கூட்டம் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களை சுரண்டி கொண்டிருந்தது. அதிகாரத்தாலும் பணபலத்தாலும் ஜாதியாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டனர். அப்பொழுது மண்ணோடும் ஏழை மக்களோடும் தன்னையே இரண்டரை இணைத்து பணியாற்றினார் வீரமாமுனிவர். எல்லா மக்களுக்கும் ஏற்றபடி தமிழ் மரபிலேயே தன் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டார். இவ்வாறு உழைத்து உழைத்து உருக்குலைந்து போன ஏழை எளிய உழைக்கும் மக்களின் எளிய வாழ்முறையை வீரமாமுனிவர் ஏற்றார். நமது அன்றாட வாழ்க்கை முறைகளை தமதாக்கி கொண்டார். தான் பிறந்த ஐரோப்பிய நாட்டிற்குரிய கருப்பு அங்கை விடுத்து மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் கலந்த கண்களை உறுத்தாத எளிய காவி உடைகளை பயன்படுத்தினார். காலுடன் பொருந்தும் எளிய கட்டை பாதனைகளை ஏற்றார். பீன்கான் தட்டுகள், குவளைகள், கரண்டி, முட்கரண்டி போன்றவற்றை அகற்றினார். சாதாரண தட்டிலே கை மூலமாக உணவருந்தினார். மேசை நாற்காலி தவிர்த்து பாயை விரித்து அதன் மீது அமர்ந்து ஜெபிக்கவும் உரையாடவும் தொடங்கினார். ஐரோப்பிய உணவு பழக்கங்களை விடுத்து காய்கறி, சோறு, பழம், மோர், துவையல் போன்ற நமது உணவுகளை ஏற்றார். பெரிய கட்டிடங்களில் இல்லாமல் மண் குடிசையிலே வாழ ஆரம்பித்தார். ஜாதி இன வேறுபாடின்றி இயல்பாக எல்லோரையும் தொட்டு ஆசு வழங்கினார். அவர்களுக்கு உணவும் நல்ல மனமும் கொடுத்து நலம் வழங்கினார். பகுத்தறிவு மறுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது மண்சார் வழிபாட்டு முறைகளான காணிக்கை தருவது, ஆரத்தி எடுப்பது, மண்டியிடுவது, வணக்கம் செய்வது போன்ற கூறுகளை ஆதரித்தார். எப்பொழுதும் அடித்தட்டு மக்களின் தியாகம் நிறைந்த வாழ்வை ஆதரித்து சமத்துவத்தை மேம்படுத்தினார். இவரது இதயம் இறைவனை பற்றி கொண்டு இயேசுவைப் போல ஒடுக்கப்பட்ட மக்களை தேடி அலைந்தது. இதன் காரணமாகவே எல்லா மக்களாலும் பெருமையாக பண்டார சுவாமி என அழைக்கப்பட்டார். இயேசுவின் இறைப்பணி கனவான லூக்கா நற்செய்தி 4:18-19 இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவோடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்பதாகும். இயேசுவின் பணி எல்லோருக்குமான பணியாக இருந்தாலும் இயேசு இந்த உலகத்தில் நம்மை போல ஒருவராக வாழ்ந்தபோது தனது அதிகமான கவனத்தையும் பணியையும் அவர் ஏழைகள், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், நடக்க முடியாதோர், தொழுநோயாளர், பசியால் வாடுவோர், துயரால் வாடுவோர், பாவிகள், வரித்தண்டுவோர், பேய் பிடித்தவர்கள், விபரச்சாரம் செய்வோர், சிறைப்படுத்தப்பட்டோர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர், தாழ்த்தப்பட்டோர், காணாமற் போனோர், கடைசியானோர், சின்னஞ்சிறியோர், பொது கூட்டமானோர், யாராலும் கண்டு கொள்ளப்படாதோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் மீது அதிக கவனம் செலுத்தினார்.
அதே பாணியில் வீரமாமுனிவரும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான சிறப்பு கவனத்தை காட்டினார். பண்டார சுவாமி என்ற பெயரோடு இயேசுவின் அன்பு சீடராய் வாழ்ந்தார். அதே போல நாமும் இயேசுவின் சீடராய் வாழ அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் சீடராய் வாழ்வது என்பது வீரமாமுனிவரைப் போல இயேசு விட்டு சென்ற மதிப்பீடுகளுக்கு ஏற்ப அவர் முன்மாதிரி காட்டிய வாழ்க்கையை வாழ்வதாகும். வீரமாமுனிவர் எவ்வாறு ஆடம்பர வாழ்க்கையை விட்டு எளிய வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு இறைவனுக்கு மகிமை சேர்க்க ஏழைகளோடு ஏழையாக அவர்கள் வாழ்வு பெற வாழ்ந்தாரோ, அதே போல நாமும் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்து செய்து வீரமாமுனிவரைப் போல பிறருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நமது இல்லங்களில் ஒருவர் மற்றவர் மீது அன்பு காட்டி துன்பங்களில் தோள் கொடுத்து கடவுளோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். பணிபுரியும் இடங்களில் கவலையுற்றோர், துன்புற்றோர், ஒடுக்கப்பட்டோரை தேடி நமது மனம் செல்ல வேண்டும். ஆறுதலான வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் அவர்கள் வாழ்க்கை முன்னேற நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இயேசு வாக்குறுதி அளித்த துணையாளர் நம்மோடு இருக்கின்றார். நாம் இருக்கின்ற இடங்களில், செல்கின்ற தலங்களில் நன்மை செய்து வீரமாமுனிவரைப் போல வாழ அவர் நமக்கு உதவுவார். இயேசு கண்ட இறையாட்சி கனவை வீரமாமுனிவரைப் போல வாழ்ந்து நினைவாக்குவோம். நன்றி, வணக்கம்.